அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் 18/3/2024 முதல் 24/3/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களில் 24/3/2024 பௌர்ணமி திதி தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடம் மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். சூப்பர். மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது? சனி பகவான் 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது. அது அதை விட சூப்பர். ராசிநாதன் குரு நல்லா இருக்கார். சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கார். 7ஆம் இடத்து அதிபதி 4இல் புதன் அமர்ந்திருந்தாலும் அவர் நீச்சம் பெற்று வக்ரம் பெறுவதால் அவரும் நல்ல நிலையில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ குரு பார்வை வேறு இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்கும். சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சாதிக்க போகிறீர்கள். அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, ஏன் சூரியன் பாரை பார்க்குறார், அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு திடுதுப்புன்னு ஏதாவது ஒரு மாறுதல்கள் இருந்தாலும் அந்த மாறுதல்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பத்திரிகை துறையில் இருப்பீங்க, உங்களை செக்ஷன் விட்டு செக்ஷன் மாற்றிருக்கலாம், இல்லை ஏரியா விட்டு ஏரியா மாற்றலாம், இல்லை நேச்சர் ஆஃப் ஒர்க்கே பத்திரிகை துறையில் உங்களுக்கு வேறு இருக்கலாம். ஸோ இப்படிலாம் இருந்தாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்களை பொறுத்தவரையிலும் இந்த சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குற நிலையில் அவர் இருக்கிறதால நிச்சயமாக இந்த வாரம் நல்ல அற்புதமான ஒரு வாரம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சிறப்பாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடத்தை குரு பார்த்தால் தொழில் ரீதியாக நீங்கள் ஏதாவது கடன் கேட்குற இடத்துல கடன் கிடச்சி தொழிலில் போடுங்க. தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும். தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள். அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். காலம் பொன் போன்றது. பருவத்தே அதாவது டைம் இஸ் த ஃபேக்டர். இப்போ நேரம் நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணாலும் சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் 10ல் கேது இருக்குது. இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு குரு பயிற்சி ஆக போகிறார். அவர் 60 நாளுக்கு முன்னே கூட வேலை செய்வார். அதனால் குறை ஒன்றும் இல்லை. தொழில் ரீதியாக உங்களுக்கு இந்த தனு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு மாற்றங்கள் வரப்போகிறது. அது மாற்றம் ஏமாற்றங்கள் கிடைக்காது. அற்புதமான ஒரு மாற்றம். நல்ல சந்தோஷப்பட போகிறீங்க. ஆதாயம் கிடைக்க போகுது. தொழில், அது உத்தியோகத்திலையும் ஒரு சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படும். நல்லாயிருக்கும். இது அனுகூலமான ஒரு விஷயந்தான ஒழிய நெகட்டிவான ஒரு விஷயம் கிடையாது. மற்றபடி சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, சரி பார்த்து வாங்கிக்கிங்க. மற்றபடி தாய்க்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் சாதிக்கக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், மற்றபடி உங்களுக்கு இந்த பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க, இதிலெல்லாம் ஈடுபாடு உடையவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. 7ஆம் இடத்து அதிபதி புதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கூட உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மனைவி வழி சொந்தங்கள் கூட உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு உதவும் நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதால சாதகமான ஒரு வாரம் என்றே சொல்லலாம். வெளியூர், வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடியவர்கள் தாராளமாக செல்லுங்கள், நல்லதே நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மற்றபடி ஒரு சிலர் உயர்கல்விக்காக, உத்தியோகத்துக்காக நீங்கள் எதற்காக நீங்கள்
தொழிலுக்காக சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, நீங்கள் வெளிநாடு போகிறவங்களுக்கு நிச்சயமாக சாதகமான ஒரு பலன் தான் ஏற்பட போகிறது, சாதிக்கப் போகிறீர்கள். இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பெயரில் போயிட்டு வந்தாலும் அதுவும் ஒரு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் பெறப்போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சுப செய்திகள் சட்டுப்பட்டுன்னு திருமணத்துக்கான காலகட்டத்தை நெருங்கப் போகிறதுன்னு சொல்லலாம். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி இந்த பத்திரிகை துறை மட்டும் இல்லைங்க, இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிப்பவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலம் தரும். வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கும் இந்த வாரம் மிக சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. இந்த சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் அயன சயன போகம் கெடுகிறது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஆனாலும் அதே கிரகங்களுடைய சனி பகவானும் சரி, குரு பகவானும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால இந்த அனுகூலமான ஒரு பலனைத்தான் பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனு ராசிக்கு 19, 20, 21 சந்திராஷ்டம நாள் வரை இருப்பதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க, வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி இரவு பிரயாணம் என்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்கப் போகிறது. தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு திருப்பு முனையான ஒரு வாரம். தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். அது ஆதாயத்தையும் அனுகூலத்தையும் தான் தரும் என்று சொல்கிறோம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.